இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ரேச்சல்ங்கிறவங்க தஞ்சாவூர்ல இருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு ரயில்வேல வேலை பார்த்தாங்களா, திடீர்னு வேலையில இருந்து எழுதி கொடுத்துட்டாங்களாம். அதாவது டெம்பரவரியா தான் பார்த்தாங்களாம், அதனால நிறுத்திட்டாங்க. மறு வேலைக்காக அவங்க ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஜாய் டிவியை ஞாயிற்றுக்கிழமை மாலையில 7:30 மணிக்கு பார்த்துட்டு, நான் கீழே கொடுக்கப்பட்ட நம்பர்ல போன்ல ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அற்புதமாக அதே அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல எனக்கு வேலையை கொடுத்தாரு. கர்த்தரே நாமம் மகிமைப்படுவார்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை ஜாய் டிவி நேயர்களுக்கு தேவ சமூகத்திலிருந்து கூறுகிறேன். நீங்கள் எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசினா நீங்களும் டிவி பங்காளர் திட்டத்தில் சேரலாம். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு நீங்கள் ஃபோன் மூலம் சொன்னால் நாங்கள் எழுதி வச்சு கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் ஒரு ஆளாக ஜெபத்தில் ஒரு வேளை போராடிக்கிட்டு இருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஆக உங்கள் ஜெப குறிப்பு எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஃபோனில் சொல்லுங்கள். அநேகர் சொல்லுவாங்க நீங்கள் ஃபோன் எடுக்கலை, ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக நான் எடுத்துடுவேன். நானே கூப்பிடுவேன். நானே உங்களுக்கு திருப்பி கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவேன். சிலர் சொல்லுவாங்க நீங்கள் தான் ஒரு ஆள் திரும்பி கூப்பிட்றீங்க எடுக்காட்டினா. அநேக ஊழியர்கள் இதெல்லாம் எடுக்கிறது இல்லைம்மா அப்படிம்பாங்க. அது அவங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். அவங்க வேலையில் அவங்க ஊழிய வேலை அப்படி கூட இருக்கலாம்.
ஆகவே கர்த்தர் எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் உண்மை உத்தமாக செய்ய விரும்புகிறேன். நல்லது உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரியே என்று ஆண்டவர் சொல்லணும். மக்கள் சொல்ல நான் எதிர்பார்க்கலை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லணும். ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவளாக நான் இருக்க வேண்டும் என்று நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. உலகெங்கிலும் சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்னார். அந்த வாக்குத்தத்தம் தான் அந்த ஊழியத்துக்கு கொடுக்கப்பட்டது. அதனால தான் மீடியா ஊழியத்தை நான் கர்த்தர் தந்திருக்காரு. அல்லேலூயா. தேங்க்யூ. இந்த மீடியா ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 8:30 மணிக்கு நம்பிக்கை டிவிலையும், ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியிலும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 6:30க்கு ஜாய் டிவியிலும் ஒளிரப்பட்டு வருகிறது. அதே போல் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் ஜாய் டிவி யூடியூப்பில் இரவு 8 மணிக்கு சிறப்பு செய்தியின் ஜெபம் ஒளிபரப்படுகிறது. 1ஆம் தேதி தோறும் மாலை 7 மணிக்கு வாக்குத்தத்த செய்தி ஒளிபரப்பட்டு வருகிறது. இதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அதே போல் ஷார்ட் செய்தி நாங்கள் ஆவியனும் சொல்லி போட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதை ஆயிரக்கணக்கானவர் பார்த்து பயனடைகிறாங்க. அநேகர் ஃபோனில் எனக்காகவே ஆண்டவர் பேசினாருமா, அந்த 2 நிமிஷம் செய்தி எனக்கு ரொம்ப கொழுப்பில் உணவு உண்பது போல் இருந்தது அப்படின்னாங்க. அதை தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கினாலும் நீங்கள் தாங்குறீங்க. கர்த்தர் அதுக்கு ஏற்ற பலனை உங்களுக்கு தருவாராக. அவருடைய வருகையில் நாம் எல்லாரும் ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாய் செல்லும்படியாக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள். அவர் வருகை சமீபமாக இருக்கிறது. தலையை தாழ்த்தி ஜெபமனும். பரலோக பிதாவே, நாங்கள் சொத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அல்லேலூயா. ராகாதி காலா வந்த தேவ செய்தி விரோதமாக எழும்புற ஆயுதம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாய்க்காமலே போவதாக, 100 மடங்கு பலன் தருவதாக. அல்லேலூயா. ராகாதி பாபா, என்னை கவனிக்கிறதுக்கு ஆளே இல்லை. என் பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஒரு வேலைக்காரங்களை வச்சுருக்கேன். அவங்க சரியாகவே வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க. வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. கர்த்தர் என்னை எடுத்துக்கிட்டா நலமாக இருக்குமேன்னு புலம்புற அருமையான தாயே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படாத. அல்லேலூயா. அல்லேலூயா. ராகாதி பாபா, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய ஒவ்வொரு ஆயுசு நாட்கள் கழுகுக்கு சமணமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கழுகுக்கு சமணமாக வயது திரும்ப வாழ வயது போலாக என்று சொல்லியிருக்கா. நன்றி. அல்லேலூயா. அதுக்கா ரபா ரபா ஒரு பிள்ளைகளுக்கு பிறந்ததுலேருந்தே அந்த குழந்தைக்கு ஓயாமல் ஆசிரிக்க வேண்டியது இருக்குது. கர்த்தர் அதுக்கு ஸ்டாப் பண்ணுகிறார். கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. கபி அந்த சந்தேகம், மனைவி மேலே சந்தேகம், கணவன் மேலே சந்தேகம், சந்தேகப்படுகிறவன் காற்றில் அலைபடுகிற கடல் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். ஆகவே அல்லேலூயா. அந்த சந்தேக ஆவி வெளியேறி போவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வீராக. அந்த காணாமல் போன பைல் கிடைப்பதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வீராக. அந்த சர்டிஃபிகேட் கிடைப்பதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால. அல்லேலூயா. வர வேண்டிய பணம், அரியர் பணம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருவதாக. கர்த்தர் அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த தெய்வ செய்தி மூலம் பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். செய்தியுடைய தலைப்பு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. பாருங்கள், மனுஷர் விசாரிக்கிறாங்களா இல்லையோ, ஆண்டவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உன் கண் மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி என்ன செய்வேன், உனக்கு காட்டுவேன்னு சொல்கிறார். கவலை மனுஷனுடைய இருதயத்தை ஒடிக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். நீதிமொழிகள் 12:25 சொல்கிறது, கவலை மனுஷனுடைய இருதயத்தை அப்படியே ஒடிக்கிறோம். கவலைப்படாதீங்க. டாக்டர்கிட்ட போங்க, ப்ரெஷர் கையாக இருக்குது, சுகர் கையாக இருக்குதுன்னு போங்க. நீங்கள் கவலைப்படுறீங்க, ரொம்ப கவலைப்படுறீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த இது குறைய மாட்டேங்குது. டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு பாரு. எப்படி சார் டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியும்? வீட்டில் அப்படி ப்ராப்ளம். அதுக்காக நீங்கள் தான் இப்போ இது எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வரணும், உங்களுக்கு சுகர் கூடுது, ப்ரெஷர் கூடுது, ஏமா அப்படின்னு சொல்லி திட்டுறதை பார்த்துருக்கோம், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பாருங்கள், சிலருக்கு அதனால் டிப்ரெஷன் வந்துடுது, மனவியாதி வந்துடுது. கவலையை நினச்சி பிள்ளையுடைய வாழ்வை நினச்சி கஷ்டத்தை நினச்சி வேதனையை நினச்சி வியாதியை நினச்சி குடும்பத்தை நினச்சி ஊழியத்தை நினச்சி சிலருக்கு கவலை. பாருங்கள், கவலை மனிதனுடைய இதயத்தை ஒடிக்கிறோம். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் கவலை அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். இன்றைக்கி பாருங்கள், சில பேர் போட்டு ஜெபிக்க சொல்லுவாங்க. அப்படியே ஏதோ என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல, அப்படியே 1/2 மணி நேரமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு. ஐயோ நான் சொன்னேம்மா, அடுத்தவங்க லைனில் நிற்கிறாங்கம்மா,
ஆகவே கொஞ்சம் தயவுசெய்து இல்லைம்மா இதை மட்டும் கேட்டுருங்க, இதைம்மா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, ரொம்ப ஒரி பண்ணுறேன் நான், எனக்கு மனசே சரியில்லை, அப்படியே பைத்தியமே பிடிச்சிரும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், உங்களை விசாரிக்கிறவர் அவர் ஒருவர் தான், அவர் மேலே வச்சுருங்க. ஊழிக்காரங்க ஜெபம் பண்ணுவோம், ஆனால் ஒரு லிமிட்டு தான் கேட்பாங்க உங்கள் பிரச்சனையை. தினம் நீங்கள் ஃபோன் அடிச்சிங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா தினம் அந்த அம்மா இருக்குது அப்படின்றவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவே மாட்டார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அவர் சொல்லியிருக்கிறாரே. டெய்லி நித்தமும் அவர் சமூகத்தை தேடுங்கள், நித்தமும் தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், ஊற்றிடணும். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளோ வேணாலும் உங்கள் கவலையை சொல்லலாம். அதே அங்கே எழுதப்பட்டிருக்குது சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான் கால்களை தள்ளாட விட மாட்டாராம். கால்கள் தள்ளாட அப்பா விட மாட்டார். கால் சறுக்கிறதோ ஒரு கிருபை தாங்கும். தாவீது ஒன்றே ஒன்று சொன்னார், ஒத்தாசம் பருவங்களா கண்களை ஏறெடுக்கிறேங்கிறாரு. உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்க, அவர் ஒருவதை கரெக்டாக ஜட்ஜி விசாரிப்பார். இங்கே உள்ள நீதிபதி கோர்ட்டு என்ன சொல்லும், இன்றைக்கி போய் நாளைக்கு வா. எத்தனை பேர் வருஷ கணக்காக கேஸ் போட்டு அலைகிறாங்க, போவாங்க ரெடியாக, பார்த்தா எதிர்பார்ட்டி வர மாட்டாங்க, இல்லை இவங்க வந்தால் அவங்க வர மாட்டாங்க, அல்லது என்ன செய்வாங்க தீர்ப்பை தள்ளி வைப்பாங்க. இப்போ இதெல்லாம் நடக்குதா? ஆனால் ஆண்டவர் விசாரிக்கிறவர், விசாரிக்கிற உங்கள் நிலைமை எல்லா நிலைமையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதையை அவர் அறிந்திருக்கிறார். நன்கு அறிகிறவர், மனிதனுடைய இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார். ராஜாவுடைய இருதயத்தை கரத்தில் வைத்து கொண்டு இருக்கிறார், தம்முடைய சித்தப்படி திருப்புவாரா. ஆகவே நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். மீறி அப்படி தான் நான் கவலைப்படுவேன். மனுஷன் இருந்தால் கவலை வராமல் இருக்குமா? குடும்பம் இருந்தால் கவலை இல்லாமல் இருக்குமா? ஆமாம், கவலைப்படுறதுனால சரீர அளவை கூட்டவோ குறைக்கவோ முடியாதே. மற்ற 6 எழுதப்பட்டிருக்கு, உங்கள் முடியை கருப்பாக்கவோ செவப்பாகவோ முடியாது, முடியாது. ஆகவே இங்கே நம்ம பார்க்குறோம், நீங்கள் ஒன்றுக்கு என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. முதலாவது நம்ம சரீரப்பிரகாரமான வாழ்க்கைக்காக தான் கவலைப்படுகிறோம். மத்திய 6:25 உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதிருங்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எந்த நகையை வாங்குவோம், அதெல்லாம் விற்றுட்டோமே, என்றைக்கு நம்ம நகையை வாங்கி போட போகிறோம், எப்போ நம்ம இழந்து போயிட்டோமே, பிள்ளை நிமித்த வீடெல்லாம் விற்றுட்டோமே, காரெல்லாம் விற்றுட்டோமே, இது கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை கவலைப்படலாம். ஐயோ எனக்கு சரீரமே போச்சு, அப்படியே வேலை பார்த்து ஒரு அம்மா சொன்னாங்க, இரவு பகல் வேலை பார்த்து எலும்பே தேஞ்சு போச்சுமா, நான் சின்ன பிள்ளைலேருந்து கஷ்டப்பட்டுட்டேம்மா, இன்னும் என் கஷ்டம் ஓயலைம்மா. நான் சொன்னேன், ஏன் ஓயில, உங்களுக்கு தான் நல்லா அழகாண்ட ஒரு சொந்த வீடு கொடுத்துருக்காரு, பென்ஷன் பணம் வருது, நீங்கள் வாட்டுக்கு உட்காந்து சாப்பிட வேண்டியது எப்படிம்மா, பேரனுக்கு நான் செய்யணும், பேத்திக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா புலம்பும் என்கிட்ட. நான் சொன்னேன், நீ கவலைப்படுகிறதுனால உனக்கு வியாதிதான் பெருகும், ப்ரெஷர் ஏறும், கவலைப்படக்கூடாது. சரீரத்துக்காக கவலைப்படாதீங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். காட்டு புஷ்பங்களோ பாருங்க, அவங்க விதைக்கிறதுல அறுக்கிறதுல நூற்கிறது இல்லை. அவைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பிளப்படுகிறாரு. ஆகாயத்து பறவை போய் பாருங்கிறாரு, அது விதைக்குதா? இல்லை, அது வாட்டுக்கு நம்ம காய போடுறத என்ன செய்ய, பறவைகளாக வந்து அது வாட்டுக்கு ஜாலியாக சாப்பிட்டு போகுதுங்க இல்லையா? நல்லா நம்ம மேலே கூடு கட்டிக்கிடுது அழகாக. செலந்தி பூச்சை பாருங்கள், அதை நீதிமொழியில் சாலமன் சொல்கிறார், செலந்தி பூச்சை பாருங்கள், பெரிய ராஜா வீட்டில் அது கூடு கட்டிடுதா இல்லையா? நமக்கு ஒரு கையளவு இடம் சொந்தமாக இல்லை, அதுக்கெல்லாம் பாருங்கள் என்ஜாய் பண்ணுதுங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. அவங்கள பார்க்க நம்ம விசேஷத்தவர்கள், நீங்கள் விசேஷத்தவர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். மத்திய 6 படித்து பாருங்கள். நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க, நாளைக்காக கவலைப்படாதீங்க, நாளை தினம் உங்களுக்குரியதே அல்ல. இந்த கடனை எப்படி அடிப்போம், வாங்கியாச்சு, அடைக்க ஒரு வழி ஆண்டவர் தருவாரா இல்லையா? தருவார். எந்த வழியுமே இல்லை. பிறையே நீங்கள் வாங்கினீங்க கடனை வாங்கினதுக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. எப்படி அடைச்சதுலேருந்து வரப்போகிறேன் பாருங்கள். 2 ராஜாக்கள் 4 அதிகாரத்தில் அங்கே கடனை குறித்து எழுதப்பட்டிருக்கு, நம்ம வாசிக்கிறோம். ஒரு தீர்க்கதரிசி விதவி எங்கே போனா, எலிசாட்ட போகிறா, என் பிள்ளைகளை கடன் நிமித்தம் அடிமையாக்க வந்துட்டாங்க, என் புருஷன் இறந்துட்டாரு, கடனை வச்சுட்டு போயிட்டாரு. அப்போ அவர் கேட்குறாரு, அந்த தீர்க்கதரிசி கேட்குறாரு, உன்னிடத்தில் இருக்கிறது என்ன, உனக்கு என்ன செய்யணும், என்னிடத்துல இருக்கிற ஒரு குடம் எண்ணெய்ங்கிறான். உடனே அவர் காலி இடங்கள்லாம் வாங்கி என்ன பண்ணுற, காலி குடங்கள்லாம் வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சு என்ன செய்ய, உன் பிள்ளைய வச்சு உள்ளே பூட்டிக்கோ அப்படிங்கிற. அதே மாதிரி பிள்ளையில அந்த அற்புதத்தை பார்க்கும்படி அவள் உள்ளே வச்சு கதவை பூட்டி என்ன செய்ய, அந்த எண்ணெய் அப்படியே ஊற்றுறா. ஒரு குடமா ஊற்றுனா என்ன ஆகுது, அது எல்லாம் நிரம்பி வலியுது. அப்புறமா அந்த தீர்க்கதரிசியை போய் கேட்குறா, இதை என்ன செய்ய. இன்றைக்கி அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சா நன்றியோட சிலருக்கு இருக்க மாட்டேங்குது. ஒரு நான் வந்து சாட்சி கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க,
ஒரு சின்ன காணி கொடுத்து ஓடியே போயிடுவாங்க, அடுத்து வரவே மாட்டாங்க. பிறகு ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் வருவாங்க. அப்படி மக்கள் நிறையாவே இருக்காங்க, இம்மைக்காக வருகிறவர்கள். அவள் பாருங்க கொடையெல்லாம் நிரம்பி வழியுது. இப்போ அவளாக அதை விற்று என்ன செய்யலாம்? கடனை அடைக்கலாம். அவள் என்ன செய்ய? திருப்பி அந்த தீர்க்கதரிசிட்ட போகிறா. என்ன செய்ய? எல்லாம் நிறைஞ்சிருச்சு. இன்னொரு குடம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எல்லா குடமும் நிரம்புது. அவள் என்ன சொன்னா? இதை விற்று நீ என்ன செய்ய? கடனை அடைச்சிட்டு மீதியை கொண்டு நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? அப்போ அவள் ஒரு முடிவு எடுத்துட்டா, இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன், இதை மிச்சத்தை வச்சு நான் என் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுவோம். அப்போ நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, கவலைப்படாதீங்க. போட்டு ஒரு சௌகரியம் எனக்கு தெரியும், ஒரு கடன் அடைக்கிறது இன்னொருத்தில் வாங்குவாங்க. இப்படியே வீடெல்லாம் விற்றுட்டாங்க பாருங்கள், 2 வீடையும் விற்றுட்டாங்க. கடைசியில் அவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு. ரொம்ப அலைஞ்சு இளைஞ்சு இது தேவையா? ஒரு வீட்டில் இருக்க வேண்டியதான், இன்னொரு வீடு எதுக்கு லோன் போட்டு வாங்குறீங்க? பிறகு சம்பளமெல்லாம் அங்கிட்டு போயிடுது, கணவர் குடிகாரு, அடி மீதி ஓத, இதெல்லாம் உங்களுக்கு தேவைதானா? இன்றைக்கி பெண் புத்தி பின் புத்திங்கிறது நிறைய பேர் அப்படி தான் செய்கிறாங்க பெண்கள். இதை கேட்குற அருமையான பெண்களே இன்றைக்கி ஜாக்கிரதையாக இருங்க, கடன் வாங்கிடாதீங்க. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கவலைப்படாதீங்க. சரி வாங்கிட்டீங்க, இனிமேல் என்ன செய்கிறது? ஆண்டவரே அதை அடைக்க உதவி செய்யுங்க. இனிமேல் நான் கடன் ஆயுசுக்கும் வாங்க மாட்டேன் ஆண்டவரே. எப்படி தெருவீரோ தெரியாது, காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனால் வாய்க்கால் தண்ணீரால் நிரப்பப்படும். அந்த வாக்குத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அடைக்க உதவி செய்வார், கண்டிப்பாக செய்வார், கைவிடவே மாட்டார். என்ன செய்ய? கவலைப்படாதீங்க. என் மகன் இறந்த புதுதில் கிட்னி ப்ராப்ளம் ஒரே மகன் இறந்துட்டான். நான் அதே கிட்னி கொடுத்து காப்பாற்ற முடியல. வீடு வாசல் எல்லாம் விற்று தான் அந்த வைத்திய செலவு பார்த்தோம், ஆனால் காப்பாற்ற முடியல. அப்போ எங்கள் பிஸ்னஸ் எங்கள் வீட்டுக்காரர் அப்போ பண்ணினார், சூப்பர் பிஸ்னஸ். அதில் ஒரு 5 லட்சம் பல்ல விழுந்துருச்சு. ஆஸ்பத்திரிக்கு வேலூர் சிமிசி கொண்டு வந்து ஒரு சரக்கை விற்று கொடுத்துருக்காரு. அப்போ அது 5 லட்சம் பேலன்ஸ் விழுந்துச்சு. கடங்காரங்களாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நேர்மையாக போல் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஏன்னா நான் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேன் அன்னைக்கிலேருந்து தசமா காணிக்கையில் உண்மையாக இருப்பேன். ஒரு ஆட்டோ செலவுக்கு பிரயாணத்தை கொடுத்தாலும் அதில் 10 ரூபா எடுத்துருவேன். நான் ஆட்டோ குறைன்னு பார்க்க மாட்டேன். எந்த அப்படியே சில்லறை எடுத்து போட்டு என்ன பண்ணிடுவேன், சமாளிச்சிருவேன். அந்த எண்ணம் எனக்குள்ளே ஆண்டவர் கொடுத்தார். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு நன்மை உண்ட நினைத்துள்ள என் கணவருக்கு அந்த சத்தியம் இல்லாட்டாலும் எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களே, கணவன் மணி ஒரே சரீரம், அண்ணனியா சப்பராலாம் நம்ம மாறிடக்கூடாது. ஒரு ஆள் சத்தியத்தை தெரிஞ்சு அந்த ஒரு ஆள் சத்தியத்தில் நடக்கும்போது ஆண்டவர் புருஷனை காப்பாற்றுவார், மனைவியை காப்பாற்றுவார், பிள்ளைகளை காப்பாற்றுவார், நிச்சயம் கைவிட மாட்டார். உடனே நான் தேவ சமூகத்துக்கு போனேன். ஆண்டவரே என் கணவர் தெரியாமல் செஞ்சுட்டார். அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த கடனை நான் ஏங்க வாங்கினீங்க அப்படி கேட்டேன். எனக்கே தெரியாதுமா, நீ வேலூர் சிம்ஸில் 75,000 கொண்டு வா, 1 லட்சம் கொண்டு வான்னு சொல்லுவேன். உடனே நான் அதை விற்று என்ன செஞ்சேன், கொண்டு வந்து கொடுத்தேன். இதாம்மா நடந்தது, நான் எனக்கு இவ்வளோ கடன் இருக்குன்னு தெரியாது. அப்போ எல்லோரும் வீட்டில் கேதம் கேட்குற மாதிரி வர்ற மாதிரி ஒரு 5-6 பேர் சிட்டியை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எங்கள் வீட்டுக்காரர் ஏதோ சமாளித்து அனுப்பிட்டார். அப்புறம் நான் 3 நாள் உபவாசப்பட்டு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே என் கணவர் தெரியாமல் செஞ்சுட்டாருப்பா, இவ்வளவு இருக்குன்னு தெரியலை, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே இப்போ எப்படி அடைக்கிறதுக்கு சாய்ஸே கிடையாது, எந்த வருமானமும் கிடையாது, வாடகை வீட்டில் இருக்கிறோம், வீடெல்லாம் வித்தாச்சு ட்ரீட்மெண்ட்டுக்காக. அப்போ என்ன செய்யுது ஆண்டவரே, என் முகத்தை பாருங்க. யோவு மனைவி முகத்தை பார்க்கல, யோவு முகத்தை பார்த்தாரு. என் முகத்தை பாருங்க ஆண்டவரே. நான் அழுதேன் பாருங்கள். அழுது 3 நாள் தான் ஜெபம் பண்ணேன். 4 நாள் எல்லோரும் அந்த பிஸ்னஸ் மேன்லாம் கடைக்கு வந்துட்டாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த சிட்டியில் கிழிச்சு போட்டாங்க. அப்பா சுந்தராஜ் நீ கொடுக்க வேண்டாப்பா அப்படின்னு. இது யாரால் வந்தது? கர்த்தரால் வந்தது. ஆண்டவரை நோக்கி பார்த்தேன், ஏன்னா கவலை அவர் மீது வச்சேன். எப்படி அடைக்க போகிறேன், 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தவிக்கும் போது ஆண்டவர் என்ன செஞ்சார்? இறங்கி வந்தார், அற்புதம் செய்தார், அது செஞ்சார். வேண்டான்னு யாராவது அந்த காலத்தில் சொல்லுவாங்களா? சொல்லுங்கள். வட்டியோடு சேர்த்து வாங்குவாங்க. நம் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் விசாரிக்கிறவர், நிலைமை அறிஞ்சு கிருபை தருகிறவர். பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார், நித்திய கிருபையினால இறங்குவார். உங்கள் கவலையில் அவர் மீது வைத்துடுங்க. அவர் நிச்சயம் என்ன செய்வார்? பெரிய மெராக்கள் பண்ணாமல் போக மாட்டார், நிச்சயம் பண்ணுவார். எழுதி வச்சுக்கோங்க. கவலையை விட்டுருங்க, அவர் மேலே வச்சுருங்க. அவர் எப்படி நடத்துவார். எப்படிப்பட்ட தேவை வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும், தலையே போகிற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அந்த கவலை அவர் மேலே வைங்க. அவர் சமூகத்தில் காத்துருங்க. அவருடைய சமூகத்தில் ஆனந்தம் இருக்குது. அவருடைய சமூகத்தில் ஆனந்தம் இருக்கிறது. வலது வருஷம் நித்திய பேரின்பம் இருக்குது. சமூகத்தை அப்பங்களால் திருப்தியாக்குகிறவர். அவருடைய சமூகம் நமக்கு போதும். இத்தமும் சமூகத்தில் இருதயத்தை என்ன செய்யுங்க? ஊற்றிடுங்கன்றிருக்கு பைபிளை. ஊற்றிடும், தண்ணியை போல் ஊற்றிடணும். அப்போ உங்கள் கவலை என்ன செய்யும்? மாறும். துக்கம் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யோவான் 16:20 எழுதப்பட்டபடி என்ன செய்யும்? நிச்சயமாக அது நடக்கும். ஆகவே உணவுக்காக கவலைப்படாதீங்க, உடைக்காக கவலைப்படாதீங்க,
பிஸ்னஸ்க்காக கவலைப்படாதீங்க, வேலைக்காக கவலைப்படாதீங்க, பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க. எப்படி திருமணத்தை நடத்த போகிறோம், என்ன செய்ய போகிறோம், ஏன்னா ஆண்டவர் ஏற்ற துணை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டாரு, நிச்சயம் தருவார். இதில் என்ன சந்தேகம் இருக்குது? வயசாகிட்டே போகுதுன்னா நீங்கள் தான் அதுக்கு தடை. தேவ சித்தம் செய்யுங்க. கர்த்தர் இதைத்தான் வச்சுருப்பாரு. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு வெளி தோட்டத்தை பார்ப்பீங்க. வீடு இல்லை, வாசல்ல, அது இல்லை, இது இல்லை, குட்டியாக இருக்கார், நெட்டையாக இருக்கார், கருப்பாக இருக்கார், குண்டாக இருக்கார், அப்படி கண்ணு பார்வை இப்படி இருக்குது, அப்படி இருக்குது. இதை பார்க்காதீங்க, இருதயத்தை பாருங்கள். பேக்ரவுண்டை விசாரிங்க. பேக்ரவுண்டு எப்படி இருக்குன்னு விசாரிங்க. அந்த பையனை பற்றி விசாரிங்க, அந்த பொண்ணை பற்றி விசாரிங்க. நல்ல 2-3 சாட்சி வருதா, தாராளமாக நீங்கள் செய்யலாம். சபை சாட்சி கொடுக்கணும், ஊழியர் சாட்சி கொடுக்கணும், ஒரு விசுவாசி சாட்சி கொடுக்கணும், வேலை பார்க்குற ஸ்தலத்தில் அவனை குறித்து சாட்சி கொடுக்கணும். அப்படி வரணும் செலக்ட் பண்ணுங்கள். கவலை உங்களுக்கு வராது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக என்ன செய்யும்? கண்டிப்பாக மாறும். சந்தேகமே இல்லை. பாருங்கள், தெய்வ சித்தம் செய்யுங்க. கவலைப்படுறதுனால சரீர அளவை கூட்டவோ குறைக்கவோ முடியவே முடியாது. ஆகவே லூக்கா 10:41 சொல்லுது, மரியாள் மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கலங்கினாலாம். 1-2 இல்லை, இன்றைக்கி அநேகருடைய பெண்களுடைய வேலையை எழுதான், ஜென்ஸுடைய வேலையை எழுதான். ஏம்மா தூக்கமாக வருதுமா, தூக்கமே எனக்கு வரலம்மா, ஒரே கவலை, இது எப்படி அடைக்க போகிறோம், இப்படி என்ன செய்ய போகிறோம், எல்லா ஹாஸ்பிட்டலையும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோமே, அப்படியும் கற்பத்தின் கடி இல்லையே, டெஸ்ட் பேபி பார்க்கலான்னு பார்த்துமே அதுவுமே போச்சே. அப்படியே பாருங்கள், ஒருத்தவங்களை அப்படியே கவலைப்பட்டு சாப்பிடாமல் கிடந்து கடைசியில் கேன்சர் வந்தால் தான் மிச்சம். ஆகவே நீங்கள் கவலையை விடுங்க. கத்துட்டு, ஏன்னா அவர் சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இங்கே நம்ம பார்க்குறோம், அநேக காரியங்களை குறித்து கவலைப்படாதீங்க. மரியாள் என்ன செஞ்சா? ஆண்டவருடைய பாதத்தை விட்டு விலகாமல் இருந்தான். ஆண்டவர் யாருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு? மரியாளுக்கு. போய் ரிப்போர்ட் பண்ணுறா மார்த்தாள், என் சகோதரி உங்களுடைய சமூகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு குறித்து கவலை இல்லையா? அவாட்டுக்கு ஜாலியாக உட்காந்து செய்தி கேட்டுக்கிட்டு இருக்காளே, தேவ செய்தியை. நான் உட்காந்து கஷ்டப்படுறேனே, அதை காய் அறுக்கிறேன், மீனை வாங்கினேன், அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், ஒத்தேரி. ஏன்னா இயேசுவோடு ஒரு கூட்டம் வரும், அவங்களுக்கு சேர்த்து சமைக்கணும். சமையல்லாம் ஈஸி கிடையாது. பாத்திரம் மண்டை விளக்கணும், எவ்வளவோ வேலை இருக்குது. அதை நான் தனியாக செய்கிறேனே ஆண்டவரே, நீர் பார்க்குறீரே, நீங்கள் தானே இருக்கிறீர், எங்கள் வீட்டுக்குள்ளே காலில் தானே நீ உட்காந்துருக்கிறீர் ஆண்டவரே, நான் கிச்சனில் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன அவளை எந்திரிச்சு போன்னு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு அவள் ரிப்போர்ட் பண்ணுறான். ஆண்டவர் சொன்னார், சரிம்மா எந்திரிச்சு போ மார்த்தாலே, அப்புறம் நீ வா, நான் உனக்கு பிரசங்கம் பண்ணுறேன்னு சொன்னாரா தனியாக? இல்லை. மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்கிறாரு. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, கொஞ்சம் யோசிங்க. கவலையை விட்டு விடுங்க. அவர் மேலே பாரத்தை வச்சுருங்க. பாருங்கள், நீங்கள் யாரை பற்றி குற்றம் சொன்னீங்கன்னா அவர் ஏற்றுக்கிட மாட்டார். ஏற்றுக்கிட்டாரா? அநேக வேலையை குறித்து கவலைப்படுறீங்களா? அநேக தேவைகளை குறித்து கவலைப்படுறீங்களா? வீட்டு பிரச்சனை, நாட்டு பிரச்சனை, சமுதாய பிரச்சனை, வேலை பிரச்சனை, பிள்ளைகளுடைய பிரச்சனை, கட்டி கொடுத்துள்ள பிரச்சனை. நீங்கள் கவலைப்படுறதுனால உங்கள் சரீர அளவை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரியே, அவர் உங்களை விசாரிக்கிறவனுடைய கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். மரியாள் கவலை இல்லாமல் இருந்தா. மார்த்தாள் பேசுனதுக்கு அவர் அமைதியாக நல்லா பதில் சொன்னார். மரியாள் தான் சப்போர்ட் பண்ணார். ஆகவே கவலையெல்லாம் அவர் பேரில் வைத்து விடுங்க. மரியாளுக்குன்னா கவலை இல்லையா? அவள் ஆண்டவர் மேலே வச்சுட்டு என்ன செஞ்சுட்டா? அப்படியே அவர் சமூகத்தில் உட்காந்துட்டா. நீங்களும் கவலையை கொண்டு அவர் மேலே வைங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. இன்றைக்கி வச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஜெபத்துக்கு வர்ற மக்கள் என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அப்படியே திருப்பி ரிட்டர்ன் போயிட்டு அதே மாதிரி வருவாங்க. அவர் மேலே வச்சுட்டு தூக்கக்கூடாது. நம்ம திருப்பி உங்கள் மேலே வச்சுட்டேன், நீங்கள் பார்த்துங்க ஆண்டவரே, நாளை தினத்தை குறித்து எனக்கு கவலை இல்லை, நீங்கள் பார்த்துங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் நீங்கள் யோகவாயிரே அப்படித்தான் சொன்னார். யார்? ஆபிரகாம் சொன்னார். கர்த்தர் தமது தகனப்பள்ளிக்கு உண்டான ஆட்டை அவர் பார்த்து கொள்வார். ஒரே மகன் என்று பாராமல் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், பலியிட வர்றாரு. மோரியா மலைக்கு என்ன செய்கிறாரு? போய் பலியிட வர்றாரு இல்லையா? கருவாலெல்லாம் ஓங்கிட்டாரு. ஆனால் பிள்ளை கேட்டான், அப்பா ஆடுங்கப்பா, கத்தி இருக்குது, கம்பு இருக்குது, தீ இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் ஆடுங்க. நம்மளாக இருந்தால் சொல்லியிருப்போம், அந்த ஆடு நீதே மகனேன்னு உடனே ஒப்பரே வச்சுருப்போம். ஆனால் அவர் அப்படி சொல்லவே இல்லை. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். திரும்பி நான் வருவேன்னு வேலைக்கார்ட்ட சொல்கிறாரு. நீங்கள் இருங்க, ராணிய மகனு போய் பலியிட்டுட்டு திரும்ப வருவோம். விசுவாசம். ஆக கவலை நீங்குவதற்கு நமக்கு விசுவாசம் தேவை, அவர் ஜெபம் தேவை. அதுபோல் அவர் கீழ்ப்படிதல் தேவை. கீழ்ப்படிஞ்சால் மேற்படி நம்ம உயர்த்தப்படலாம்.
அதாவது ரட்சிப்பை குறித்து தான் நம்ம கவலைப்படணும், சபையை குறித்து கவலைப்படணும். 2 கொரிந்தியர் 11:28 சபைகளை குறித்த கவலை என்னை நாள்தோறும் நெருக்குதுன்னு சொல்கிறாரு. அதே போல் எபிரேயர் 2:4 எழுதப்பட்டிருக்கு, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையற்று இருப்போமானால் அப்படின்னு இருக்கு. ரட்சிப்பை குறித்து அதாவது கவலை, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்குமே, அதனால் ஆண்டவர் செய்வார். அவர் நாம நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதே, அவருடைய பிள்ளைனப்பா பிள்ளைத்த சொந்த நாய்க்குட்டிக்கு தரமாட்டார். ஐயோ அவங்களாம் நல்லா இருக்காங்களே, இவங்களாம் ஜெபிக்காதவங்க நல்லா இருக்காங்களே. இல்லை, நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். ஜெபிக்கிறவங்களுக்கு, ஜெபிக்காதவங்களுக்கு, ஊழியம் செய்கிறவங்களுக்கு, செய்யாதவங்களுக்கும், கொடுக்குறவங்களுக்கும், கொடுக்காதவங்களுக்கும், ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிறவங்களுக்கும் படாதவர்களுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடுங்க, கவலையில் வைத்து விடுங்க. தாவீதின் கவலையை நீக்கினவர், மரியாளின் கவலையை நீக்கினவர், அதே போல் பவுலின் கவலையில் நீக்கினவர். அவர் சொல்கிறார், எல்லா இடத்துல நான் பரிபூர்ணமடைந்தேங்கிறார். கர்த்தர் உங்களையும் அப்படியே செய்வார். கழுதையை குறித்து கவலைப்பட்டார் யார்? சவுல். 1 சாமுவேல் 9:20 வாசிக்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசியை தேடி போகிறாரு. அப்போ சொல்கிறார், நீ 3 நாள் இருப்பா, 3 நாள் கழுதை கிடைக்குங்கிறார். அப்போ அந்த 3 நாளில் அவர் ஆண்டவர் செய்தார், ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றிட்டார். கழுதை தேடி போன அவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றிட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க, சவுல் ஒரு தீர்க்கதரிசியோ என்று சொன்னாங்க. அப்படியா கர்த்தர் அவர் ஆசீர்வதித்தார். கவலைப்படுகிற உங்களையும் கர்த்தர் மரியாதை போல பயன்படுத்துவாராக, சவுலை போல ராஜாவை வைப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் கலக்கம் குழப்பமெல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்நாளெல்லாம் நன்மை கிருவியமாக மாறுவதாக. தலையை தற்சவனுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஆவியனை இறங்கும்படியாக செபிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவனபடி அவங்க கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ராகா கவலைப்படுறதுனால சரீர அளவு கூட்டவும் குறைக்க முடியாது. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதபடி உங்கள் விண்ணப்பங்கள்லாம் சோத்திரத்தோடே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவரே, இதை பார்க்குற ஒவ்வொருடைய விண்ணப்பங்கள் என்ன, கவலை என்ன, இதையெல்லாம் உங்களுடைய கருத்தில் கொடுக்குறோம். துக்க சந்தோஷமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.